வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூவில் ஒரு டோபி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன். இது என்ன தேங்காய்? இதுக்கு முன்னாடி அதில் தேங்காய் பூ எடுத்த கப்பிலிருந்து அரைவாசிக்கு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க செய்முறையை பார்ப்போம். அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. இது நல்லா இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களும். இப்போ சட்டிக்கு தண்ணி, ஒரு கப் தண்ணியை ஊற்றுவோம். இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்கு. சீனி பானி காய்ச்சினதுக்கு இங்கே பாருங்க, தண்ணி லைட்டாக கொதிச்சு வர எடுத்து வச்சுருக்கிற சுகரை போடுவோம். கருப்பு சீனி நல்லந்தானே சின்னாக்கள் சாப்பிட்றபடியே நான் கருப்பு சீனி எடுத்துக்கேன். நீங்கள் வெள்ளை சீனி எடுத்தும் செய்யலாம். கை ஓயாமல் இதை கம்பி பதம் பெறும் வரைக்கும் நாங்கள் இதை செய்யணும். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி பதம் பெறும். நான் கம்பி பதம் பெற உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்க, தொட்டு பார்க்க தெரியும் கம்பி பதம். கம்பி பதம் பெறுது. அந்த கம்பி பதம் பெருக்க நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். இந்த கம்பி பதம் வந்துடுது. இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். பாருங்க, நாங்கள் இப்போ இந்த தேங்காய் பூவை போட போகிறோம். தேங்காவை போட்டால் இனி நாங்கள் கை விடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும். தேங்காய் பூ 3 அளவுக்கு இருக்கணும். இந்த பாருங்க அதே மாதிரி இருக்குது. இப்போ ஏலக்காயும் போடுவோம். எடுத்து ஏலக்காயை பாருங்க. இந்த சீனியில் இந்த தேங்காய் பூ நல்லா இதாக இருக்குது. ஃப்ரெண்டு, இதுக்கு தேவையான நீங்கள் தேங்காய் எண்ணெயும் விடலாம், நல்லெண்ணெயும் விடலாம். நான் இந்த தேங்காய் தான் விட போகிறேன். இங்கே பாருங்க, இதுதான் விட போகிறேன். 2 ஸ்பூன் விட்டால் காணும். இது விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெய்யும் விடலாம். நான் நெய் விடையில தேங்காய் பூரை செய்கிறபடியாக நான் தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறேன். அந்த நல்லா இருக்கும் அது விட. இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது விடுவோமே. பாருங்க, தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காண்டி தான் போடுறேன். இங்கே பாருங்க, நல்லா பிரண்டு வந்துட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்ட வந்தால் முடிஞ்சுது. நாங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் விட்டபடியாக பாருங்கள், அந்த தேங்காயிலேயும் இருக்குது தேங்காய் எண்ணெய். அப்போ அதை நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பிரண்டு இருக்குது. அப்போ தான் அது எங்களுக்கு ருசி நல்லா இருக்கும். ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பூசி வச்சுருக்கிறேன். குளிர் தானியங்களுக்கு அதால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதான் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குது, நெய் மாதிரி. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் இனி அதை ஊற்றுவோம். பாருங்கோ, இதை போடுவோம் இதுக்குள்ளே. இங்கே பாருங்கோ, செஞ்சு முடிஞ்சது. கொஞ்சம் சூட்டோடு தான் நாங்கள் வெட்டணும். இப்போ தானே ஊற்றினா ஒரு 10 நிமிஷத்தால் சூட்டோடு வெட்டணும். சூட்டோட வெட்டாட்டிக்கு கொஞ்சம் கல்லாயிருந்தானே, அப்போ வெட்ட இல்லாது. கொஞ்சம் ஆறணுன்னு நாங்கள் உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, வெட்டியாச்சு. கொஞ்சம் முறியணுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.